இன்ஸ்பெக்டர், உங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்படி இருந்தும் ஏன் லாரி தேவர் ராஜா கண்ண உங்களால பிடிக்க முடியல? பாவம், அவர் கதை பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன். அப்படின்னா ராஜாவோட தங்கைய இவரு. அது என்னுடைய பர்சனல் விஷயம். அந்த பொண்ணை நான் விரும்புறேன், அதுக்காக அவனை விடுறதா? சார், நான் வெறும் சம்பளத்துக்காக அந்த உத்தியோகத்துல சேரல சார், ஒரு லட்சியத்தோட சேர்ந்தவன். எனக்கு உறவுகள் பெருசு இல்ல, கடமைதான் முக்கியம். நீங்க ஒரு டிரான்ஸ்பர் எடுத்துக்கங்க, உங்க இடத்துல வேற ஒருத்தர் போஸ்ட் பண்றேன். சார், இதுவரைக்கும் நீங்க என்னுடைய ரெக்கார்ட்ஸை படிச்சிருப்பீங்க. எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. இன்னும் 2 நாள்ல எப்படியாவது அந்த ராஜாவை கொண்டாந்து சேர்க்கிறேன். Yes, proceed. Thank you, sir. Thank you much. அக்கா, ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட மட்டும் சொல்லுவேன், நீங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம மீனா எல்லாம் மீனா, அதுக்கு ஆபத்து. விஷயத்தை சொல்லடி. சொல்றது தானே வந்திருக்கு. ராத்திரி நேரம் நடு ஜாமம், விளக்கு மினுக்கு மினுக்குன்னு எரியுதா, ரயில் குபு குபுன்னு போகுதா. ஐயோ, மீனா ஆபத்துன்னு சொல்லிட்டு எதையோ பேசிட்டு இருக்கிய, திகழ் கதையா சொல்ற? கேளக்கா, அப்பா குறு குறுன்னு குரட்டை விட்டு தூங்குறாரு. அம்மா எல்லாம் அம்மா கும்மு கும்முன்னு எழுந்திருந்து போய் அந்த ஆளுகிட்ட மீனாவை பத்தி பேசுறாங்க. என்னடி பேசுனாங்க? அந்த ஆளு எங்க அம்மா கிட்ட சொல்றான், மீனா கிட்ட போய் உங்க அண்ணன் சாப்பாடு வேணும்னு கேட்டாருன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு ஐநார் கோயில் சிலைக்கு பக்கத்துல இருக்குது பேய் பங்களா, அங்க வந்துரு, அப்புறம் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட காசு கூட கொடுத்தானே. எங்க அம்மா வாங்கிக்கிச்சு. பாவி, இப்ப உங்க அம்மா எங்கடி? இந்நேரம் மீனா கூட்டிட்டு அவன் சொன்ன இடத்துக்கு போயிருக்கான். ஏக்கா, இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? எங்கெங்கயோ கூட்டு வரீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணா எங்க? வந்துட்டோம்டா கண்ணா, எல்லாம் உங்க அண்ணா சொன்ன இடம் தான். இப்படியே கட்டையை பிடிச்சிட்டு போ, நான் அந்த பக்கமா போய் தேடி பாக்குறேன். அண்ணா, நீங்க வந்திருக்கேன்.
இன்ஸ்பெக்டர், அண்ணனை பிடிக்கிறதுக்கு தங்கச்சியோட மானம் தான் பழையமா கிடைச்சதா? ராஜா, தப்பிக்க நினைக்காதீங்க. மரியாதையா என் கூட வாங்க. எந்த முடிவா இருந்தாலும் சரி, அத கோர்ட் சொல்லட்டும். இன்ஸ்பெக்டர், இப்ப நான் உங்க கூட வந்தா அந்த முடிவு நல்லதா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். தக்க சாட்சியங்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ராஜா, என் தங்கச்சிய பத்திரமா கொண்டு போய் வீட்டுல சேருங்க. என் உயிரே போனாலும் சரி, உன்னை தப்பிக்க விட மாட்டேன். இனிமே இன்ஸ்பெக்டரே வந்து கூப்பிட்டாலும் நான் இல்லாம நீ எங்கேயும் வெளியே போகலாம். இன்ஸ்பெக்டர் நல்லவர்மா, அவர் கடமையைத்தான் அவர் செய்யறார். இன்ஸ்பெக்டர், சமயம் வரும்போது உண்மையான குற்றவாளியோட முன்னால வந்து நிக்கிறேன். பத்திரமா கொண்டு போய் என் தங்கச்சி வீட்டுல சேருங்க. வரேன். மீனா, மீனா, தங்கம் வெளியே தெரியாதபடி ஜாக்கிரதையா வைங்க. நமக்காக மனோகர் ஜூல காத்துக்கிட்டு இருப்பான். தர்ம சாப்பாடு அனாத குழந்தைங்களுக்கு தங்கம், பார்ட்னர் மனோகருக்கு. எவ்வளவு சொன்னாலும் நம்ம ஆட்களே நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஒரே வழி அந்த கள்ளக்கடத்தல் கூட்ட தலைவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதா. ராஜா, பெரிய கடத்தல்காரன் அவ்வளவு சுலபமா கிடைச்சிருவானா? அவன் புதுசா ஒரு அனாத ஆசிரமம் திறந்திருக்கான். பணக்கார ஏழை கிட்ட தயவு காட்டான்னா அதுலயும் ஏதாவது பிசினஸ் இருக்கும். பாக்குறேன். என்ன மைக்கேல் என்ன, உங்க லாரிதான் ஒரு நாள் ஒன்னா 3 நாள் நின்றுடுல, பேசாம கொண்டு போய் ஓட்டப்பல போட்டான். உன் பல்ல உடைக்க போற கம்மினாட்டி. ஏன் லாரியை பத்தி பேச உனக்கு நாட பவிச்சு இருக்குது? பிள்ளைங்களை டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வாங்க, மணி ஆயிடுச்சு, பிரேயர் பண்ணிட்டு சாப்பிடலாம். ஆரம்பிக்கலாமா? ஐயா, ஐயா, கொஞ்சம் எப்படி வாங்க. என்ன தம்பி? ஐயா, சாமி கும்பிடுறது சாப்பிடுறது அப்புறமா வச்சுங்க. ஆசையா வந்த பிள்ளைகளுக்கு மிருகங்களை முதல்ல போய் காட்டுங்க. தம்பி, என் பசங்களா, இங்க சிறுத்தை, புலி, சிங்கம் எல்லாம் இருக்கு. போய் பாருங்க, போங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க, போங்க. நான் சொன்னாதாப்பா அவங்க வருவாங்க. எனக்கு தான் அவங்க பசி தெரியும். மிருகங்கள்லாம் கூண்டுல தானே இருக்கு. பசங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். ஆனா பசி காத்துக்கிட்டு இருக்காரு. நான் வர்றேன். பிரேயர் ஆரம்பிக்கலாம். ரகுபதி ராகவ ராஜா ராம் ஈஸ்வர அல்லாஹ் மேரே நாம் சப்கோ
யாரு கொண்டுடுவேன். கள்ள சிறப்பம் பண்றது யாரு? ராஜா, என்ன ஆணையை க்ளோஸ் பண்ணிட்டீங்க? நான் கொண்டேன். இவன் பார்த்த கமலே இவனை கொண்டுட்டு போயிட்டான். இனிமே இவங்க ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டியதான் நம்முடைய வேலை. உங்களை தவறா நினைச்சதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்க. மன்னிப்பு ஒண்ணும் தேவையில்லை. இந்த வேலை முடிகிற வரைக்கும் உங்க ஒத்துழைப்பு இருந்தா போதும். நிச்சயமா புறப்படுங்க. ராஜா, கமல் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பிளான். அவன் ஒரு கேபரே டான்சரை சந்திக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வருவானா. அங்கே